எல்லோருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இது ஒரு கேசட் வெளியீட்டு விழான்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது எங்கள் சங்கத்தின் அத்தனை பிரச்சனைகளையும் மிக அருமையாக செல்வமணி அவர்கள் எடுத்து கூறிய விதம் மிகவும் பிடிச்சிருந்தது. அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், கேஆர் அண்ணன் கையில் ஏதோ ஒரு மந்திரக்கோள் இருக்கிறது, அண்ணன் சீக்கிரம் அந்த மந்திரத்தை போட்டுருங்கண்ணா, நாங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா சினிமாவை நேசித்து, அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் அப்படி வந்தவர் தான், சினிமாவை காதலித்து சினிமாவுக்கு வந்தவர்கள் நாங்கள் எல்லாம். சினிமா மேல அப்படி என்ன சினிமா தாகம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சினிமா ஆட்கள் தான், தாராளமாக சொல்லலாம். சினிமான்னு ஒரு ஆர்வம் மாத்திரம் வந்துடுச்சுன்னா நம்மளை எந்த வகையிலுமே வேற எங்கேயுமே திசை திருப்ப முடியாது. அதுதான் பாலா விஷயத்திலே நடந்திருக்கு. ஏன்னா வேந்தனே எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, என்ன பண்ணாருங்கிறது அவருக்கே தெரியும். ஆனாலும் அவருடைய மகன் சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டு இருந்தாராம், நான் சினிமாவுக்கு தான் வருவேன், நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு. அதோட டிஆர் பாலாட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம், திருமலை வேந்தன் டி ஆர் யாருன்னு கேட்டால் அவங்க அம்மா பேர், அப்பா அம்மா இனிஷியலை சேர்த்து போட்டிருக்காரு டிஆர் வேந்தன். அதுவே வந்து தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு. ரொம்ப அற்புதமான ஒரு தாய் தந்தையரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள், அந்த வகையிலே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் நடக்கிற ஒரு காட்சியை நீங்கள் நினச்சி பாருங்களேன், சாப்பிட உக்காந்தா சாப்பாடே போகாது. அந்த அம்மா வந்து இந்த சீனை எடுக்கும்போது நீ வந்து அதை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை இல்லை அவன் பண்ணதுதான் கரெக்டுன்னு அவர் சொல்லுவார். சகோதரி வந்து இல்லை இல்லை ஏண்டா இந்த சட்னி நல்லா இருந்ததா, அதில் உப்பு காரம் இருக்குதா புளி இருக்குதாங்கிறத பற்றின பேச்சே அவங்க வீட்டில் இருக்காது. எப்படியோ ஒரு வகையில் சாப்பாடு பாட்டுக்கு தானாக போயிட்டுருக்கும். இது இப்போ இதே மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் என் பொண்ணு வந்து டைரக்டராக வருவேன்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டா. இப்போ வரும்போது கேட்குறவங்க கேட்பாங்க, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா? இப்போ உங்கள் வீட்டில் இன்னுமே அதுதான் பிரச்சனை, சீனியர் இருக்காரா ஜூனியர் இருக்காரா தயாரிப்பாளர் இருக்காரா? அந்த மாதிரி தம்பிக்கும் அந்த ஆசை இருக்குன்னு தெரியுது. அவர் வந்து சட்டமன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு, வழக்காடு மன்றத்தில் போய் போராடிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த ஆசை இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால ஒரு நல்ல கலை குடும்பம் இப்படி ஒரு தாய் தந்தையரை பெற்றது. ஏன்னா சினிமாவுக்கு வராதேன்னு சொல்லி விரட்டப்பட்டவர்கள் நாங்கள். சினிமாவுக்கு போய் எதுக்கு படிக்கிற, சினிமாவில் போய் நீ என்னத்தை சாதிக்க முடியும்னு கேட்டுட்டு, இல்லை இல்லை நான் சினிமாவுக்கு தான் வருவேன்னு சொல்லி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படித்தவனாலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அற்புதமாக வந்து வரும்போதே அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்குது. அது வந்து இப்படிப்பட்ட தாய் தந்தை பெற்றது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஜின்னுங்கிறத பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நான் ஏதோ ஒரு இதில் படிக்கும்போது படித்தேன், ஒரு குட்டிச்சாத்தான், அதாவது 16 குட்டிச்சாத்தானுக்கு தலைவன் ஒரு பூதமம், 16 பூதத்துக்கு தலைவன் ஒரு பேயம், 16 பேய்க்கு தலைவன் ஒரு ஜின்னா. அந்த ஜின்னுங்கிறது வந்து அப்படிப்பட்ட அந்த பேய்களில் வந்து ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரியில் இப்படி ஒரு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது இந்த ஜின். உண்மையில எனக்கும் இந்த பட்டணத்தில் பூதம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா பட்டணத்தில் பூதம் பார்த்து பரீட்சையில் மார்க்கை கோட்டை விட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தன். எல்லாருமே நிறைய பேர் இருப்போம் அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே. அதுலேயும் கடைசியாக அந்த பூதம் வந்து பிரிஞ்சு போகும்போது சின்ன வயசுல வந்து நம்ம கண்ணில் தண்ணி வரும். ஐயோ என்னடா இது, அவரை சுற்றுவாங்க வேற, அவர் நடிப்பும் கேட்கணுமே ஜீபூம்பா, அப்படி ஒரு இது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இது லீவில் மாத்திரம் இந்த படம் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும். அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்க பரிசை லீவில் வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பட்டையை கிளப்பி இருந்திருக்கும் படம். ஆனாலும் இது நல்ல ஒரு தீம். ஏன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதுலேயும் குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணுறது. இங்கே பேசும்போது யாரோ சொன்னாங்க, அதாவது வந்து பேய்ங்கிறது மேலே எங்களுக்கு பயமே விட்டு போச்சுன்னு. அது உண்மையாயிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களாம் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்த படம் இசையமைப்பாளர்கள் அவங்க இரட்டையர்களை பற்றி வந்து சொல்லியே ஆகணும். ரொம்ப அமைதியாக ரொம்ப அடக்கமாக உட்காந்துருக்காங்க. ஆனால் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக இசையமைச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வேந்தன் அவர்கள் சகோதரிக்கு வந்து ஒரே ஒரு கருத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த படத்துக்கு வர்றதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்து, இந்த மேடைக்கு நம்ம போகலாமா வேண்டாமா, நம்ம வேற துணைத் தலைவராக இருக்கன்னு. சங்கங்களே இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது சார், சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா
சங்கம் வந்து நம்மளை காப்பாற்றுது எல்லா வகையிலையும் உண்மையாக இருந்தாலும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் இவ்வளவு சண்டைகள்னு யோசிக்கும் போது நீங்கள் மந்திரத்தை போட்டே தான் ஆகணும். என்ன மந்திரம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. சீக்கிரமாக போடுங்க, சீக்கிரமாக போடுங்க. உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். முகின் அவர்கள் அற்புதமான, அவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அற்புதமான ஒரு நடிகர், மிகவும் ஒரு திறமைசாலி, மிகவும் சிறப்பாக செஞ்சுருப்பார். பவ்யா மேடம் ரொம்ப பவ்யமாக அமர்ந்திருக்காங்க. நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வினோதினியை நான் சொல்லவே கூடாது, என்னுடைய சிஸ்டர் மாதிரி. பல இதில் வந்து அவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு சிறந்த நடிகை. நான் வந்து குறுக்க கொஞ்ச நாள் அவங்க மிஸ் ஆகியிருந்தாங்க. நடுவில் சில பக்கத்தை காணும் அவங்களுடைய கேரியரில் சொல்கிறேன், உங்களுடைய கேரியரில் குறுக்க கொஞ்ச நாள் உங்களை காணும். ஆமாம் ஆமாம். ஓ சாரி, நான் ஹீரோயின் வினோதினி தான் நினச்சிட்டேன். நன்றி நன்றி நன்றி. ஓகே மேடம், ஓகே ஓகே. ஒர்க் பண்ண இல்லை, அப்போ சீக்கிரம் ஒர்க் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களை பல மேடைகளில் நானும் சந்திச்சிருக்கேன், நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கோம். விழா மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. ஏன்னா எனக்கும் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வந்த மாதிரி ஒரு சின்ன உணர்வை ஏற்படுத்திட்டார் வேந்தன். அவர் பேசும்போதும் லூமியர் பிரதர்ஸை சொல்லி, ஆல்வாய்டிஸை சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் நிச்சயமாக, ஏன்னா சகோதரி அடிக்கடி இந்த படத்தை பற்றி சொல்லுவாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை அவங்க இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த படம் நீங்கள் நினைக்கின்றதை விட மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அதற்கான எல்லா முன்னோட்டங்களும் படத்தின் ட்ரெய்லர்லையும் பாடல்லையும் தெரியுது. பாலா அவர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. படம் உங்கள் கையிலையும் இருக்குது. நிச்சயமாக இதை கொண்டுட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இருக்கின்றது. நல்ல படத்திற்கு நீங்கள் எப்போதும் கை கொடுத்து காப்பாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இந்த படத்திற்கும் அவ்வாறு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வந்திருந்து விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் வேந்தன் அவர்களின் சார்பாகவும் சகோதரி ராஜேஷ் அவர் சார்பாகவும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு, படத்தை மாபெரும் வெற்றிக்கடை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, வந்து வாழ்த்தியதுக்கு. அடுத்தது IPS அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலேயே டைரக்டர் செல்வமணி அவர்கள் சொல்லும் பொழுது இவர்களுக்கெல்லாம் இது முதல் மேடையாக இருக்கும் என்று சொன்னார். இந்த சினிமா துறையிலே நான் பேசுவது இது முதல் கூட்டம். இங்கு வந்த பின்னால் தான் தெரிகிறது. எங்களுக்கெல்லாம் ஒரு உள்ளுக்குள்ளாரே ஒரு கர்வம், நாம் போலீஸ் சொசைட்டியில் வந்து நம்ம பெரிய ஆள், நம்மளை வந்து எல்லாரும் நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா மரியாதை தராங்கன்னு. ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு சினிமா துறை என்பது எவ்வளோ பெரிய துறை, அதில் படைப்பாளிகள் எவ்வளோ பேர் இருக்கார்கள், இந்த மக்களை எவ்வளோ அளவுக்கு ஈர்க்கும் அளவுக்கு அவர்கள் வந்து படைப்புகளை கொடுக்கிறார்கள் என்பதை அவர்கள் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த இடத்திற்கு வருவதற்கு என்னை அழைத்த ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் வேந்தன் சார் அவர்களுக்கும் முதலிலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டிஆர் பாலா, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிறது திருவள்ளுவர். எந்த செயலை யாரு எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத அவர்கிட்ட கூட அவர் ஜெயிச்சு காமிப்பாரு. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். கலைத்துறையில் இருக்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் பிரின்சிபல், தயாரிப்பாளர், இவருடைய பையன் டிஆர் பாலா. அந்த பேர்லேயே இருக்கு ஒரு காந்தம். டி ராஜேந்தர், பாலா பெஸ்ட் டைரக்டர். 2 டைரக்டனுடைய காம்பினேஷன் டிஆர் பாலா. இந்த டீசரை பார்க்கும் பொழுது அந்த பாடல், அந்த வெளிப்பாடுகள், அதாவது வந்து அந்த கதையினுடைய இது ஒரு சின்ன இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிறான். அவ்வளோ அளவுக்கு வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால் டிஆர் பாலா அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய டைரக்டராக இந்த படத்தின் மூலியமாக வந்து பெரிய வெற்றியை பல காண வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் வாழ்த்துகின்றேன். அதே போல் இந்த படத்திலே வருகின்ற அந்த கதாநாயகன் கதாநாயகி நம்ம பார்க்கும் பொழுது மிக ஈர்ப்பாக இருந்தது.
இயல்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. அவர்களுக்கும் மிகச்சிறந்த நல்ல எதிர்காலம் இருக்கும். அவர்களையும் நல்ல படங்களை இதே போல தேர்ந்தெடுத்து நடித்து நல்ல வெற்றிகளை தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே வாழ்த்தி, எனக்கு இந்த சினிமா துறையை பற்றியோ இல்லை தயாரிப்பை பற்றியோ எதுவுமே தெரியாது. இருந்தாலும் ஒரு வேந்தன், ராஜேஸ்வரி இப்படி அருமையான ஒரு சினிமாட்டிக் பிளட் இருக்கிற இடத்துல ஒரு டைரக்டர் அவங்க வீட்டிலேயே உருவாகி இருக்கார் அப்படின்னா நிச்சயமாக இந்த சினிமா துறை அவர்களை பெற்றெடுத்திருக்கிறது. இவர்களால் நமது சினிமா துறைக்கு நிறைய படங்கள், நல்ல படங்கள் வரும் என்பதை இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துகிறேன். டிஆர் பாலா அவர்கள் இதுபோல நிறைய படங்களை டைரக்ட் செய்து தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.